வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, பேசாமல் விட்ட விஷயம் பின்னர் பெரிய பிரச்சனையாகவே வெடித்திருந்திருக்கும் உங்களுக்கு. தனுசு ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தின் அதிபதி சனி என்பதால சில நேரங்கள்ல தனுசு ராசியினர் பிரச்சனைகளை தவிர்க்க நினைச்சு சில முக்கிய காரியங்களை பேசாம மௌனமாவே விட்டு விடுவீங்க. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று உங்கள் நினைப்பால. ஆனா புதனின் வக்ர நிலை அல்லது சனியின் பெயர்ச்சி நடக்கும்போது அந்த பேசாமல் விட்ட பழைய விஷயம் அடியில் இருக்கும் எரிமலை போல வெடித்து கிளம்ப உள்ளது. அன்றே ஏன் இதை சொல்லவில்லை என்ற கேள்விகள் கணைகளாக தொடக்கப்படும். சிறிய தையல் போட வேண்டிய இடத்துல தற்போது பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எனவே தனுசு ராசினர் எதையும் தள்ளி போடாம உடனுக்குடன் பேசி தீர்ப்பதே நல்லதாகவே அமையப் போகின்றது. அது நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்க நினைச்சு சில முக்கிய காரியங்களை பேசாம மௌனமாவே விட்டு விடுவீங்க. காலம் எல்லாவற்றையுமே மாற்றும் என்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனா புதனுடைய வக்ர நிலையும் சனியினோட பெயர்ச்சி நடக்கும்போதுதான் அந்த பேசாமல் விட்ட பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போது வெடித்து கிளம்ப உள்ளது. எனவே அந்த கேள்வி ஏன் அதை அன்னைக்கு சொல்லவில்லை என்ற கேள்வி கணைகளாகவே உங்களை தொடுக்க போகுது. சிறிய தையல் போட வேண்டிய இடத்துல பெரிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக உள்ளது. தலைமுறை வித்தியாசம் காரணமா கருத்து வேறுபாடு உங்களுக்குள் உருவாகியிருந்திருக்கும். தனுசு ராசியின் அதிபதி குரு வயதில் மூத்தவர் அல்லது பாரம்பரியம். மற்ற 5ஆம் அதிபதி செவ்வாயின் இளைஞர்கள் வேகம் குணாதிசயங்கள் மாறுபடுவதால வீட்டில் உள்ள முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே ஒரு தத்துவார்த்த போர் எப்போதுமே நிழலாடும். பழைய சாஸ்திரங்கள், சடங்குகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை மூத்தோர்கள் வற்புறுத்த நவீன சிந்தனைகள் கொண்ட இளைய தலைமுறையினர் அதை எதிர்க்கும் போது பனிப்போர் உருவாகும். தனுசு ராசினர் இந்த 2 தலைமுறைக்குமே இடையே ஒரு பாலமா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க. ஒரு புறம் பாரம்பரிய விட்டு கொடுக்க முடியாமலும் மறுபுறம் பிள்ளைகளோட நியாயமான சுதந்திரத்தை மறுக்க முடியாமலும் தவிப்பீங்க. சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலும் மட்டுமே இந்த தலைமுறை இடைவெளியை குறைக்கும். அது உங்களுக்கும் உங்கள் வயதில் மூத்தவங்களுக்கும் நிறையவே பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருந்திருக்கும் உங்களுக்கு. அது பழைய சாஸ்திரங்கள், சடங்குகள் மற்றும் வாழ்க்கை முறைகளை மூத்தோர்கள் வலியுறுத்த நீங்க நவீன சிந்தனை கொண்ட உங்களுக்கு அதை எதிர்க்கும் போது பனிப்போர் தான் உருவாகி இருந்திருக்கும். உங்களுக்கு 2 தலைமுறைக்கு இடையே ஒரு பாலமா செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க. ஒரு புறம் பாரம்பரிய விட்டு கொடுக்க முடியாமலையும் மறுபுறம் பிள்ளைகளோட நியாயமான சுதந்திரத்தையும் மறுக்க முடியாம தவிர்த்திருந்திருப்பீங்க. மனசுல வைத்திருந்த வருத்தங்கள் உறவுகளை பாதித்திருந்திருக்கும். தனுசு ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் மனஸ்தானம் குருவின் வீடான மீனம் என்பதால நீங்க பொதுவாகவே பெருந்தன்மை கொண்டவங்க. இருப்பினும் உங்களுக்கு நேர்ந்த அவமானங்களையோ அல்லது ஏமாற்றங்களையோ வெளியில சொல்லாமலே மனசுக்குள்ளேயே பூட்டி வைத்திருப்பீங்க. இந்த மனக்கு முரல்கள் நாள்பட உறவுகள் மீதான உங்களுக்கு அனுகூலத்தையே குறைத்துவிடும். மனசில் உள்ள வருத்தங்கள் நேரடியாக பேசப்படாததால சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் ஒரு விதமான விலகல் மற்றும் முரட்டுத்தனமான நடத்தை வெளிப்பட உள்ளது. இது மற்றவங்களுக்கு புரிதாக இருக்கும். ஜோதிட ரீதியாக மனக்காரகனான சந்திரன் வழிபாடும் அந்தரங்க வருத்தங்களை நோக்கி உறவுகளுக்குள் மீண்டும் நெருக்கத்தை ஏற்படுத்திவிடும். அதாவது உங்களுக்கு பொதுவாகவே பெருந்தன்மை கொண்டவங்க தான் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேர்ந்த அவமானங்களையும் அல்லது ஏமாற்றங்களையும் வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே தான் பூட்டி வைத்திருப்பீங்க. இந்த மனக்கு முரல்கள் நாள்பட உறவில் மீதான அனுகூலத்தையே உங்களுக்கு குறைத்து விட்டிருக்கும். மனசுல வச்சு வருத்தங்கள் நேரடியாக பேசப்படாம சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் ஒரு விதமான விலகல் மற்றும் முரட்டுத்தனமான நடத்தை உங்களுக்குள் வெளிப்படும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. மன உற்சாகம் உயரும். சந்திரனின் சுப சஞ்சாரத்தாலும்
லக்னாதிபதியின் பலத்தாலும் உங்கள் மனசுல இருந்த சோம்பல், மந்த நிலை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலுமே நீங்கி புத்துணர்ச்சியும் அசாத்தியமான மன உற்சாகமும் பிறக்கும். எந்த ஒரு கடினமான காரியத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு முடிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் மேலோங்கும். உங்களின் முகப்பொலிவு கூடும். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். எப்போதுமே சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எங்களை சுற்றியுள்ளவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களிடம் நிரம்பியேதான் இருந்திருக்கும். அது உங்களுடைய மனசுல இருக்கிற சோம்பலும், மந்த நிலையும் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலுமா நீங்கி புத்துணர்ச்சியும் அசாத்தியமான மன உற்சாகமும் உங்களுக்கு பிறக்க போகுது. எந்த ஒரு கடினமான காரியத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு முடிக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களிடம் மேலோங்க போகிறது. வீட்டில் உங்களுடைய முகப்பொலிவும் கூடும். பேச்சில் கம்பீரமும் பிறக்கும். எப்போதுமே சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு உங்களை சுற்றி உள்ளவங்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட நிரம்பியே இருந்திருக்கும். நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் செய்யும் நற்செயல்களாலும் நேர்மையான உழைப்பாலுமே சமுதாயத்திலேயும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயர் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய நிர்வாக திறமையும் ஆளுமை பண்பும் அனைவராலுமே பாராட்டப்பட போகிறது. உங்களை அவதூறாக பேசியவங்க மற்றும் தவறா புரிந்து கொண்டவங்க தங்களோட தவற உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நற்பெயர் சமுதாயத்துல பன்மடங்கு உயரப் போகிறது. நீங்க செய்யற நற்செயல்களாலையும் நேர்மையான உழைப்பாலுமே சமுதாயத்துல நீங்க வேலை செய்யற இடத்துலையும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயர் மற்றும் அங்கீகாரம் கிடைக்க உள்ளது. உங்களோட நிர்வாகத்தன்மையும் திறமையும் ஆளுமை பண்பும் அனைவராலுமே பாராட்டப்பட போகிறது. உங்களை அவதூறா பேசியவங்க மற்றும் தவறா புரிந்து கொண்டவங்க தவற உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கிற காலமும் உங்களுக்கு வரப்போகிறது. எதிர்காலம் உங்களுக்கு வளமாவே அமையப் போகிறது. லக்னத்திற்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் மற்றும் 10ஆம் வீடான கர்மஸ்தானங்கள் வலுவாக இணைவதால உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு மிக வலுவான நிலையான அடித்தளம் இந்த காலகட்டத்தில் அமைக்கப்படும். நீங்கள் செய்யும் முதலீடுகள், எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு பேராதரவையும் நிரந்தர லாபத்தையுமே தரும். பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எவ்வித குறையுமற்ற ஒரு உன்னதமான பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலம் தனுசு ராசினருக்கு மிக பிரகாசமாகவே அமையப்போவது உள்ளது. அது உங்க வீட்டில் நீங்க எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு மிக வலுவான நிலையான அடித்தளம் இந்த காலகட்டத்தில் அமைக்க போறீங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் அனைத்து நீண்டகால அடிப்படையிலேயும் உங்களுக்கு பேராதரவையும் நிரந்தர லாபத்தையுமே தரப்போகின்றது. பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எவ்வித குறையுமற்ற ஒரு உன்னதமான பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மந்த நிலை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலுமே நீங்கி புத்துணர்ச்சியும் அசாத்தியமான மன உற்சாகமும் பிறக்கும். எந்த ஒரு கடினமான காரியத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு முடிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் மேலோங்கும். உங்களின் முகப்பொலிவு கூடும். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். எப்போதுமே சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எங்களை சுற்றியுள்ளவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களிடம் நிரம்பியேதான் இருந்திருக்கும். அது உங்களுடைய மனசுல இருக்கிற சோம்பலும், மந்த நிலையும் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலுமா நீங்கி புத்துணர்ச்சியும் அசாத்தியமான மன உற்சாகமும் உங்களுக்கு பிறக்க போகுது. எந்த ஒரு கடினமான காரியத்தையும் சவாலாக எடுத்துக்கொண்டு முடிக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களிடம் மேலோங்க போகிறது. வீட்டில் உங்களுடைய முகப்பொலிவும் கூடும். பேச்சில் கம்பீரமும் பிறக்கும். எப்போதுமே சுறுசுறுப்புடனும் செயல்பட்டு உங்களை சுற்றி உள்ளவங்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட நிரம்பியே இருந்திருக்கும். நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 10ஆம் வீடான கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் வலுவடைவதால் நீங்கள் செய்யும் நற்செயல்களாலும் நேர்மையான உழைப்பாலுமே சமுதாயத்திலேயும் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயர் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய நிர்வாக திறமையும்
ஆளுமை பண்பும் அனைவராலுமே பாராட்டப்பட போகிறது. உங்களை அவதூறாக பேசியவங்க மற்றும் தவறா புரிந்து கொண்டவங்க தங்களோட தவற உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நற்பெயர் சமுதாயத்துல பன்மடங்கு உயரப் போகிறது. நீங்க செய்யற நற்செயல்களாலையும் நேர்மையான உழைப்பாலுமே சமுதாயத்துல நீங்க வேலை செய்யற இடத்துலையும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயர் மற்றும் அங்கீகாரம் கிடைக்க உள்ளது. உங்களோட நிர்வாகத்தன்மையும் திறமையும் ஆளுமை பண்பும் அனைவராலுமே பாராட்டப்பட போகிறது. உங்களை அவதூறா பேசியவங்க மற்றும் தவறா புரிந்து கொண்டவங்க தவற உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கிற காலமும் உங்களுக்கு வரப்போகிறது. எதிர்காலம் உங்களுக்கு வளமாவே அமையப் போகிறது. லக்னத்திற்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் மற்றும் 10ஆம் வீடான கர்மஸ்தானங்கள் வலுவாக இணைவதால உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு மிக வலுவான நிலையான அடித்தளம் இந்த காலகட்டத்தில் அமைக்கப்படும். நீங்கள் செய்யும் முதலீடுகள், எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு பேராதரவையும் நிரந்தர லாபத்தையுமே தரும். பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எவ்வித குறையும் மற்ற ஒரு உன்னதமான பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலம் தனுசு ராசினருக்கு மிக பிரகாசமாகவே அமையப்போவது உள்ளது. அது உங்க வீட்டில் நீங்க எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு மிக வலுவான நிலையான அடித்தளம் இந்த காலகட்டத்தில் அமைக்க போறீங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் அனைத்து நீண்டகால அடிப்படையிலேயும் உங்களுக்கு பேராதரவையும் நிரந்தர லாபத்தையுமே தரப்போகின்றது. பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எவ்வித குறையும்